தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இறைவனுடைய ஆசீர்வாதம், அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் வசனங்கள் 21 25 முடிய உள்ள வசனத்தில், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அதாவது, யாரும் விளக்கை ஏற்றி மரக்காலின் கீழேயோ கட்டிலின் அடியிலேயோ வைப்பதில்லை, மாறாக அனைவருக்கும் வெளிச்சம் தரும்படி அதை வெளிப்படையாக வைக்கப்படுகின்றது என்று கூறுகின்றார். இங்கு நம்முடைய விளக்கின் ஒளி இருளை அகற்றி வெளிச்சம் தருவது போல, நாம் பெற்றுக்கொண்ட நல்ல விஷயங்கள் மூலமாக நாம் பிறருக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, சிந்திப்போம். அது மட்டுமல்லாமல் இயேசு இன்று நமக்கு கூறும் இன்னொரு விஷயம் என்னவென்றால், நாம் எந்த அளவையால் அளக்கின்றோமோ அதே அளவையால் நமக்கு திரும்ப அளக்கப்படும் என்று கூறுகின்றார். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மூலமாக பிறருக்கு நாம் நன்மையை செய்வோம். பிறருக்கு தீங்கு செய்யாமல் இறைவன் நமக்கு எந்த அளவு ஆசீர்வதித்திருக்கின்றாரோ அதே அளவு நாம் பிறரை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்வும் சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் இயேசு நமக்கு கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியும் நமக்கு கூறுகின்றது. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இயேசுவை அன்பு செய்வோம், அவருடைய வார்த்தையை நேசிப்போம், நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்து அவர்களுக்கு நன்மையை செய்வோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சான்று பகிர்ந்தது. இறைவனுடைய ஆசீர்வாதம், அன்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.